ஒர்க் லைஃப் பேலன்ஸை எப்படி மெயின்டைன் செய்யுது? இதுக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டவ் இருக்குது. அந்த ஸ்டவ்வில் மொத்தம் 4 பர்னர். 1 ஃபேமிலிக்கு, 2வது ஹெல்த்துக்கு, 3வது ஒர்க்குக்கு, 4வது ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த 4 பர்னருமே நீங்கள் ஒரே டயத்தில் நீங்கள் எல்லாமே வச்சிங்க அப்படின்னா உங்களால் எல்லாமே கரெக்டாக அதிக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. 4 பர்னர் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பர்னரையாச்சும் ஆஃப் பண்ணணும். இல்லை நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் 2 பர்னரை ஆஃப் பண்ணியே ஆகணும். இப்போது நீங்கள் இந்த 4 பர்னரில் நீங்கள் எந்த பர்னரை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா ஆஃப் பண்ணுவீங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4 பர்னர் தியரியை நம்ம ஆஃப் பண்ணணும், இது கம்ப்ளீட்டாக ஒதுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பார்க்காம, எந்த நேரத்தில் நம்மளோட எந்த ஏஜில் நம்ம ப்ரையாரிட்டி வைஸ் படி அந்த ஹை அண்ட் லோ மாதிரி அந்த ஃப்ளேமை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்தை நம்ம விட்டு போக முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு 20ஸ்லையோ இல்லை 30ஸ்லையோ நம்ம ஒர்க்கையும் அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்தையும் நம்ம பில்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் என்ன தான் நம்மகிட்ட மணி ஸ்டேட்டஸ் எல்லாமே இருந்தாலுமே ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் லைஃப் எல்லாமே கம்மியாயிரும். அந்த இடத்துல நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இதே நம்ம இதில் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் இது பண்ணால் தான் ஃப்யூச்சரில் நம்மளால் ஒரு ஒர்க்கில் நல்ல ஒரு இது பில்ட் பண்ண முடியாது. எந்த இடத்துல எதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணுமோ அந்த மாதிரி ஹை அண்ட் லோ பண்ணிக்கணும். உங்கள் சிச்சுவேஷன் பொறுத்து, அது உங்கள் பர்சனல் சாய்ஸ் பொறுத்து தான். இந்த மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை இன்னும் நல்ல ஃப்ளேமை ஹேண்டில் பண்ண முடியும்.